கொலை பண்ணவன் கொள்ளையடிச்சவனையெல்லாம் லூஸ்ல விட்டுறாங்க, நம்மளே பிடிச்சி இம்சையை கூட்டுறாங்க. இதை வேற பண்ணுவீங்களாடா? நல்லா பண்ணுங்கடா. எதை பேசுறா இருந்தாலும் இங்கிட்ட வந்து பேசு. நான் ஏன் பேசுறேன்? சட்டம் பவரில் இருக்கணுங்க தான் சப்போர்ட் பண்ணுண்டா. ஹலோ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சார் எப்போ சார் இந்த கேஸை முடிப்பீங்க? முடிஞ்சு போச்சு. அவங்கள கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்கப்பா. போங்க போங்க போங்க. யோ, காட்டி கொடுத்துட்டியா? வா வீட்டில் போய் பேசலாம். உன்னை நம்பித்தாலே அனுப்பணும். விடுறா. எப்படி விடுறது? முடியலன்னா சொல்லியிருக்கலாம்ல, வேற ஏதாவது பண்ணியிருப்போம்ல. இப்படி கழுத்து அறுத்துட்டியா மாமா? வேணாம் மாப்ள. மன்னிக்க முடியாத துரோகம் நம்பிக்கை துரோகம். அதை பண்ணிட்டேயா? நான் துரோகியா? நானடா துரோகம் பண்ண? ஓடா. யோ எங்கேயா? அவங்களுக்கு இந்த இடம் போதும்டா. அவங்க வாழ்றதுக்காக வரல, வயசு வேகத்தில் வந்தாங்க. நல்லா வேகம் தெரிஞ்சிச்சு, போர் அடிச்சது, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? எங்கேயா போனாங்க? அவங்க வீட்டுக்கு. ஒரு நாள் ஷாப்பிங் போகணும்னு வந்து பணம் கேட்டாங்க, கொடுத்தேன். கேவலம் 5000 ரூபாய் கொடுக்கறாரு. வாங்கின சம்பளத்துல பாதி அப்படியே கொடுத்தாரு தெரியும்ல. அத வச்சு ஆசைப்படுறத வாங்க முடிஞ்சதா? ஒரு ஃபேஷியல் கூட பண்ணிக்க முடியல. எனக்கும் தான் ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ உன் வேலைய பாரு. உன்னை நம்பி வந்ததுக்கு கையேந்த விட்டுட்ட. சும்மா சும்மா எதிர்த்து பேசாத ப்ரோ. பேசினா என்னடா பண்ணுவ? சி படி அந்த பக்கம். நான் ரொம்ப சாதாரணமாயிட்டேல உனக்கு. தலையில தூக்கி வச்சுட்டே தெரிய சொல்றியா? தப்பு பண்ணிட்டேன். நானும் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்படினா நீ என்ன நினைச்சு சொன்னியோ அதையே தான் நானும் நினைச்சு சொன்னேன். நான் என்ன நினைச்சேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? தெரியும்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? விடு விடு. என்னடா அடி மனசுல இருக்கிறதெல்லாம் இப்பதான் வருது. தப்பு பண்ணிட்டாலாம் சொல்றா. நான் அந்த பெரிய தப்பு பண்ணிட்டேங்கற இவன். சும்மா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்து இருந்தா ஒரு வாரம் கூட தாங்காது. டேய், உனக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு நீ போற. போனான்டா, உன் நண்பன் வேலைக்கு போனா 10 நாள் கூட ஒழுங்கா போயிருக்க மாட்டான். பாதி சம்பளத்தோட திரும்பி வந்துட்டான். அவன் மூட்டை தூக்கியாவது கஞ்சி ஊத்துவேன்னு சொல்றானே லவ் பண்ணும்போது. அதெல்லாம் சும்மா டாவ் டயலாக். அப்பா எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் என் அப்பா பேச்ச கேட்டிருக்கணும். நான் மட்டும் என்ன, என் அம்மா பேச்சை கேட்டிருந்தா ராஜா மாதிரி இருந்திருப்பேன். நீ இப்ப என்ன சொல்ல வர? நீ என்ன சொல்ல வந்தியோ அதைத்தான் நானும் சொல்ல வரேன். போர் அடிச்சிருச்சுல? நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்டா. நினைச்சேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பின்னாடி வந்து பாரு. என்ன செருப்பால அடிக்கணும். நானும் அப்படி தாண்டி வந்தேன். என்னைய ஃபர்ஸ்ட் செருப்பால அடிக்கணும். அடிச்சுக்கிறேன். கீழே போறா, கல்ல போறோம். உங்களோட ஒரு எம்சியா போச்சு. ஓவரா பேசுற இவ. நீ மட்டும் என்ன கம்மி அவட பேசுற? எரிச்சல கலப்பாதா போயிரு. பின்னாடி நாரத்தனமா அலைஞ்ச, அப்ப எரிச்சல் வரல, இப்ப வருதோ? நீ இந்த அலைஞ்ச சூசைட் பண்ணிக்குவேன்னு சொன்ன. நீ என்ன சொன்ன? அப்பவே விட்டுருக்கணும். சனிய தொலைஞ்சு போயிருக்கும். நான் எஸ்கேப் ஆயிருப்பேன். லவ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உங்க அம்மா புத்தி தானே உனக்கும் இருக்கும். அம்மா பத்தி ஏடா பேசுறேன். என்னடா அது சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டு என்ன கேவலப்படுத்துறீங்க? கடங்காரு ஒரு வேலை கூட போக மாட்டானே. ச்சே, லவ் பண்ணும்போது எல்லாரும் நல்லா தாண்டா பண்றீங்க. லைஃப்னு வரும்போது தான் கோட்டை விட்டுறீங்க. ஆம்பளை பொம்பளை 2 பேர் இதைத்தான் செய்றீங்க. கிடைக்காத வரைக்கும் அலைய வேண்டியது, கிடைச்ச அனுபவிச்சுட்டா அலட்சியப்படுத்த வேண்டியது. அலட்சியத்தின் ஆரம்பம் விரிசல். எல்லாரோட வாழ்க்கையிலும் கல்யாணம் ஆகி 2-3 மாசத்துல ஒரு வெற்றிடம் வரும். அதை தாண்டான் பார், அவன் தப்பிச்சான். 104 பேர் தாண்டா தாண்டா. மீதி எல்லாரும் மாற்றுங்கடா. அவளை மாத்து, இல்லைன்னா நீ மாறிடு. மண்டி போட சொல்றீங்களா? போடு. லவ் பண்ணும்போது கடல்ல கூச்சா நீச்சலே தெரியாம போ.
ஏய் என்னடி ரொம்ப பிகு பண்ற? நான் நினைச்சேன்னா 1000 பேர் இங்கே வர வைப்பேன் தெரியும்ல. உன் குடும்ப புத்தியே அதானே. என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசினேன் அடி குண்டுருவேன் பாத்துக்கோ. நீ அடிச்ச நானும் திருப்பி அடிப்பேன். அட்ரி அட்ரி பார்க்கலாம். வர்றி. நீ என்ன அடிப்பியா? என்ன அடிக்கிற நீ? உன்னை கொல்ல விட மாட்டேன். அவன் சும்மா விட்டு வச்சு நீ அடிக்கிற நீ. உன்னை நீ என்ன சாவடிப்பியா? செத்து தொலை. இதோ போய் தொலை. போய் தொலை நீ. டேய் என்னடா இது? விடுடா விடு விடுடா விடுமா விடுடா. ஹலோ இது எங்க பர்சனல். வெளிய போங்க. ஏண்டா விளக்கண்ணைகளா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வேணும், உங்களுக்குள்ள பிரச்சனைனா நாங்க வேண்டாம். ரைட்ரா? ஏய் நீ இருக்கிறது ஏன் இடம். அதுக்காக நடுவுல வந்து படுப்பீங்களா? எங்களுக்கு இடையில நீங்க யாரு? வெளிய போங்க முதல்ல. ஏய் இப்ப அட்ரி பார்க்கலாம். நானும் உன்னை அடிப்பேனா? அட்ரி 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 பார்க்கலாம். அட்ரி என்னம்மா அவ்வளவு சாதாரணமா தூக்கி எறிஞ்சிட்டு போற? அவங்க 3 பேரும் உங்களை சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக நான் கால பூரா கஷ்டப்பட முடியாது. சேரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கல்ல, பிரியும் போதும் சொல்லுங்க. வந்து அழுதானே மாமா. அப்போ அந்த பொண்ணு உயிரா இருந்துச்சே, அது அப்போ. கிணத்துல குச்சா அது அப்படா. தெய்வீக காதலா இவங்களும் தான் சொன்னாங்க. அப்படிதான்டா இருந்தாங்க. பாம்பு மாதிரி பின்னிக்கிட்டே கிடந்தான். செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சான். வந்தான், முடிச்சான், போயிட்டான். இப்படி தாண்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது? விட்டு தொலைக்க வேண்டியதுதான். எப்படி விட முடியும்? நம்பித்தானே செஞ்சோம். நாங்க பட்ட அடிங்க அவமான இழப்பு இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். ஆட போட. அந்த பயம் இருந்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களாம் ஏன் பிரியறேன்? இவங்க தான் எப்படி இருக்காங்கன்னா, பெத்தவங்களா பார்த்து சேர்த்து வைக்கிறவங்க இவங்களுக்கு ஈக்குவலா இருக்காங்கடா. ரேஷன் கடையில் கியூல நிக்கிற மாதிரி நிக்கிறாங்கடா. விவாகரத்து கேட்டு கோர்ட்ல. சேர்த்து வைக்கிற உரிமை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கு. பிரிஞ்சு போனா ஏன்னு கேட்கிற உரிமை கிடையாது. ஏன் கிடையாது? வேணும்னா வருவாங்க. அவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக்கி ஊரெல்லாம் போராடி சேர்த்து வைப்போம். அவங்க பிரிஞ்சு போனா அவங்களுக்காக பட்டவை ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது. இது எந்த ஒரு நியாயம்? யோ நான் கேட்பேன். அப்படி கிளம்பு. நீங்கெல்லாம் ஒதுங்கி இருக்கிறனால தான் அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் உன்ன மாதிரி கோவத்தில் தான் தெரிறான். பெரிய விலை கொடுத்துருக்கேயா. எங்களுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஏய் படா தூக்கி போட்டு இதுங்கடா, அப்பதான் அறிவு வரும். ஏய் எங்கடா போறீங்க? அன்னைக்கே சொன்னேனே கேட்டீங்களாடா? நாம இழந்ததுனா திரும்ப கிடைக்குமா? படா. ஏய் போகாதீடா, அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்கடா. போய் அவமானப்படாதீடா, சொன்னா கேளுங்கடா. என்ன பிரபாவை பார்க்கணும். பார்த்து அப்ப ஸ்தானத்தில் இருந்தவங்களாம் அப்ப நான் முடியாதா? ஒரு கஷ்டம்னா அவன் என்ன தேடி தானே வந்தா? உன்னை தேடி வந்தாளா? நண்பன்னா அதுக்குள்ள எல்லா உரம் அடங்கும்ன. இப்ப என்னாச்சு? எவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்தா என் பொண்ணு நல்லா வாழ்வான்னு எனக்கு தானே தெரியும். நான் தானே பெற்றேன், நான் தானே வளர்த்தேன். எனக்கு தெரியாத அவளை எப்படி செட்டில் பண்ணுன்ட்டு. இது எதையுமே புரிஞ்சிக்காம அவசர அவசரமாக உள்ள நுழைஞ்சி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களா பரதேசிகளா? எல்லார் சந்தோஷமும் போச்சா? இந்த இழவுக்கு தாண்ட காதல் கர்மாந்திரம் எதுவுமே வேணான்னு பெற்றவங்க அடிச்சுக்கிறோம். இனிமே டைவர்ஸ் வாங்கணும், இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் தலை எழுத்துறா. நான் பிரபாட்ட பேசணும். பேசு பிரபா. இவங்க வந்துட்டு ஏதோ பேசணுமா? இனி உங்ககிட்ட பேச எதுவுமே இல்ல. நடந்த எல்லாத்தையும் நான் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டேன். கனவா? ஏய் என்னடா உள்ள போயிட்டு இருக்கா? நீ வா, வாங்க வண்டியில் உட்கார். நீ கிளம்பு. அடா
போ உள்ளார. சரவணனை பார்க்கணும். இப்பதான் அவன் நிம்மதியா இருக்கான், அதை கெடுக்கணுமா? நிறுத்துங்கடா. மனச மாத்த வந்தீங்களா? ஏதோ கோயில்ல 4 கேன பயிலுக்கு முன்னாடி மாலை மாத்திக்கிட்டா அது கல்யாணம் ஆகுமா? சட்டப்படி நடக்காத அந்த கல்யாணத்தை சட்டப்படி நான் உடைக்கிறேன். வார 16ஆம் தேதி விவாகரத்து வாங்க போறேன். மனசு ஒத்து பிரியறாங்க. அன்னைக்கே சென்ட்ரல் மினிஸ்டர் பொண்ணுக்கும் என் மவனுக்கும் கல்யாணம். வந்து தின்னுட்டு போங்க. டேய் வேறிட்டு விடுங்கடா. அதான் சொல்லிட்டாங்கல்ல, போட. என்ன கீழே வாடா, அவன்கிட்ட பேசணும். எதுவும் பேச வேண்டாம், கிளம்புங்க. டேய், அவளை நினைச்சாலே எரிச்சல இருக்கிறா. சந்திரா இந்த பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான்.